ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான ஈஸியான கொஸ்டின். ஒரு 10 to 15 செகண்ட்ஸில் நம்ம ஆன்சர் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்ப்போம். எ மேன் இன்வெஸ்டட் ₹P in each 2 schemes offering 18% and 20% simple interest per annum for 3 years. அப்படி தானே? அப்போது பிங்கிறத நம்ம 2 இதுலையும் இன்வெஸ்ட் பண்ணுறோம், 2 ஸ்கீம்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஒரு ஸ்கீம் வந்து 18% வச்சு தருது, இன்னொரு ஸ்கீம் வந்து 20% வச்சு தராங்க. இது நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 years, இதுலேயும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 years. பிரின்சிபல் தெரில நம்ம என்னென்னு வச்சுப்போம், பிரின்சிபலாக 100% வச்சுக்கலாமா? ஏன்னா பிரின்சிபல் தான் மெயினே, அது தெரிலனா 100% எடுத்துக்கலாம். அப்போ 18 into 3 எவ்வளோ பர்சன்டேஜ்? 54%. அப்போ 100க்கு 54னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்? 54 தான் வரும். இங்கே 20% வச்சு 1 இயருக்கு, 3 இயருக்கு எவ்வளோ வரும்? 60. அப்போ 60னா 160%னா என்ன தான் வரும்? 60 தான் வரும். ஸோ ரெண்டே ஆட் பண்ணால் 114%. ஸோ இங்கே என்ன சொல்லிட்டாங்க, த டோட்டல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது ரெண்டையும் சேர்த்து டோட்டல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ₹540 சொல்லிட்டாங்க. நமக்கு இதில் 54%, இதில் 60%, ரெண்டையும் சேர்த்தா நமக்கு எவ்வளோ வந்திருக்கு? 114% வந்திருக்கு. அப்போ ரெண்டுமே ஒன்று தானே. நம்ம 100 வச்சு பண்ணனால நமக்கு 114% வந்திருக்கு. அவங்க ரியலாக ஒரு வேல்யூ வச்சு பண்ணனால அவங்களுக்கு 570 வந்திருக்கு. அப்போ 114% தான் 570னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை இந்த பக்கம் போடணும். பியோட வேல்யூ என்னென்னு வச்சுருக்கோம்? பியோட வேல்யூ தான் கேட்குறாங்க. அப்போது ஒரு பி மட்டும் எழுதினா போதும். 100% எவ்வளவு? அதே மாதிரி தான் 4 டேபிளில் 0 வரைக்கும் வச்சு வரணும். 10 வச்சு வந்தால் வரும், ஆனால் 10 வந்தால் அதுக்கு டபுள் டைம்ஸ் ஆயிடுச்சு. அப்போ வேறு என்ன பண்ணலாம்? 5 வச்சு மல்டிப்ளை பண்ணால் 20, அப்போயும் 0 வருதுல்ல. இப்போ 5 வச்சு மல்டிப்ளை பண்ணி பார்ப்போமா கரெக்டாக இருக்கான்னு? கரெக்டாக 570 வருதுல்ல. ஸோ அப்போ எவ்வளோ டைம்ஸ் போகுது? 5 டைம்ஸ். ஸோ பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிரும். 5 into 100 எவ்வளவு? 500. அப்போ பிரின்சிபல் வேல்யூ என்னது? 500. கிளியர்?